அனைவருக்கும் வணக்கம். ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸ் நேயர்கள் தொடர்ந்து நிறைய ஆதரவுகள் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆதரவு மூலியமாக தான் நான் தொடர்ந்து பல செய்திகளை உங்கள்கிட்ட கடத்திக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இன்றைக்கி அஜிதா அவர்களை பற்றி ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசியிருக்கு. அதில் என்ன நடந்துச்சுன்னு A to Z நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா கிறிஸ்மஸ் பண்டிகையில் பேசியிருக்கார்ல, அவரை பற்றியும் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தேன். இதை எப்போ ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி கரெக்டாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதாவது கர்நாடகா காங்கிரஸில் ஒரு குளறுபடிகள் நடந்த டைம். அதாவது எடியூரப்பா குமாரசாமி அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு குளறுபடிகள் நடக்குது. அப்போ குமாரசாமி தான் ஆட்சியில் இருக்கார். அவர் எப்படி ஆட்சிக்கு வர்றாருன்னா ஒரு 30-32 சீட்டு தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளில் காங்கிரஸ் ஜெயிக்குது. பாஜகவும் அங்கே இருக்குது. அப்போ சீட்டு பிடிக்கிறதுல இழுபறி இருக்கும்போது சோனியா அவங்க டைரெக்டாக குமாரசாமிகிட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் சிஎம்மாக இருங்க, நான் தரோம், நம்ம கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லி பேசி டெபுட்டி சிஎம் இந்த மாதிரிலாம் வாங்கி முடிவு பண்ணி அங்கே ஒரு குமாரசாமி அவருடைய ஆட்சி நடக்குது. ஒரு 2 வருஷம் வரைக்கும் அமைதியாக போகுது. இப்போ நான் சொல்கிற கேரக்டரோட நேமை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் பேர் சுதாகர். இந்த சுதாகரா என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு லாபி பண்ணுறாரு. அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அந்த ஆப்ரேஷன் பேரே ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல காங்கிரஸில் இருக்கிற ஒரு 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கி அந்த 20 எம்எல்ஏக்களையும் ராத்திரியோட ராத்திரியாக கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏன் கூப்பிட்டு போகிறாருன்னா ஆட்சியை கலைக்கிறதுக்காக. அவர் இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் அவரால் மூவ் ஆன் பண்ண முடியலை, வேறு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது கேரளாவுக்கும் போக முடியல. ஸோ நம்ம மகாராஷ்டிராவுக்கு போயிடலாம், அங்கே நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு மகாராஷ்டிராவுக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. அங்கே மகாராஷ்டிராவுக்கு போனதுக்கப்புறமா இந்த காங்கிரஸில் இருந்த எல்லாருமே அப்படியே பாஜகவுக்கு மாறிடுறாங்க.